தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். முதலமைச்சரையும் விசாரணை வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும். கர்நாடகத்தில் மைசூர் நில மோசடி தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் சீதாராமையா மீது தொடரப்பட்டுள்ள வழக்கை அம்மாநில லோக் ஆயுக்தா அமைப்பு விசாரிக்க கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் மீதான ஊழல் வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்க வசதியாக லோக் ஆயுக்தா எனப்படும் மக்கள் நீதிமன்றங்கள் வலிமையாக இருக்க வேண்டும். இதை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் கர்நாடகத்தில் இருப்பது போன்ற வலிமையான லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் வற்புறுத்தல் காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்டு லோக் ஆயுக்தா அமைக்கப்பட்டது. ஆனால் முதல்வரை விசாரிக்கும் அதிகாரம் லோக் ஆயுக்தாவுக்கு வழங்கப்படவில்லை. அதில் ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் இருக்க வேண்டும். ஆனால் தலைவரும் 2 உறுப்பினர்களும் இல்லாமல் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா பல மாதங்களாக முடங்கி கிடக்கிறது. அவர்களை தேர்ந்தெடுக்க கடந்த மாதமே தேர்வுக்குழு அமைக்கப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா கடந்த சுமார் 500 வழக்குகளை மட்டுமே விசாரித்திருக்கிறது. எந்த பொது ஊழியரும் தண்டிக்கப்பட்டதாக தகவல் இல்லை. இந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவை வலுப்படுத்த வேண்டும். கர்நாடகத்தில் இருப்பது போன்று தமிழ்நாட்டிலும் முதலமைச்சரை லோக் ஆயுக்தா அமைப்பின் விசாரணை வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும்.